Taste the Daily. ஆர்டிகிள் 162 படி முதலமைச்சரின் அதிகாரத்தை பயன்படுத்தியது நான் தான் எனவும் ஸ்டாலினுக்கு முதல்வர் அதிகாரத்தை பயன்படுத்த திராணி இல்லை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பேருந்து நிலையம் பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஆர்டிகல் 162 பயன்படுத்தி முதலமைச்சருடைய அதிகாரத்தை இந்தியாவிலேயே முதல் நான் தான் பயன்படுத்தேன். இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சருக்கு துணிவில்ல. இப்ப இருக்கிற முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காருல்ல, நான் சட்டத்தை அனுப்புறேன், கவர்னர் கையெழுத்து போடல போலீஸ் பயன்படுத்து. 162 பிரிவு இருக்குதுல்ல, தில்லு திராணி வேணும், தில்லு திராணி தெம்புக்கு வேணும். அதெல்லாம் கிடையாது. மக்களை பற்றி கவலையில, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் பதவி பெருசல்ல. நாம் எதை நினைக்கின்றோமோ, மக்களுக்கு எது நல்லது நினைக்கிறோமோ அதை செய்வதுதான் முதலமைச்சருக்கு தகுதியானவர். அப்படி நான் கையெழுத்து போட்டேன். இந்த சட்டம் நிறைவேறிச்சு. அதுக்கு பிறகு அந்த மருத்துவ கல்வி இடம் கிடைத்த பிறகு சில மாணவர்கள் என்னை வந்து சந்திச்சாங்க. 7.5% நாங்களுக்கு இடம் கிடைச்சிட்டு, வசதி வாய்ப்பு இல்ல, மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியல. உடனடியாக அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு, ஏற்கனவே என்னுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அறிவிச்ச டாக்டர் விஜயபாஸ்கர் கூப்பிட்டு இதற்கு என்ன செய்யலாம் என்னுடைய மனதில் தோன்றியது. ₹1 கட்டணம் இல்லாமல் 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்ச அத்தனை பேரும் நாம அரசாங்கமே அது கட்டணம் செலுத்தும் சொல்லி ₹1 செலவு இல்லாம இன்றைக்கு 2818 பேர் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. இதுதான் சாதனை. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய அரசை பற்றி உங்களால் குறை சொல்ல முடியுமா? இன்னும் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கண்டு பயந்து கிடக்கிறார். நானா பயப்படுறேன்? நீதான் பயந்து நடிக்கிட்டு இருக்கிற. எனக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல பல்லாயிரக்கணக்கான கோடி டெஸ்ட்ல பணம் கிடையாது. நான் விவசாயி என்பது நீயும் வழக்கு போட்டு பார்த்த, ஏதோ பண்ணி பார்த்த, ஒன்னும் பண்ண முடியல. நீதிமன்றத்தில் திமுக கட்சி சேர்ந்தவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் தூண்டுதல வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்ட பிறகு வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது அந்த வழக்கு வாபஸ் வாங்கினாங்க. யாரு? திமுக போட்ட வழக்க, என் மீது போட்ட வழக்க வாபஸ் வாங்கினார். ஆனா நான் முடியாது. நீதியரசர் கேட்டார், ஏன் மாட்டேங்கிறீங்க? அவர் தான் போட்டவரே வாபஸ் வாங்குறேன்னு இது வரைக்கும் என்ன பத்தி பேசிட்டாங்க. அண்ணா திமுக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையில் ஊழல் செய்தார் என்று சட்டமன்றத்தில் பதிவு செய்து விட்டார். நான் நிரபராதி என்று நிரூபிக்கலாம் கேஸ் நடத்தியாவுன்னு அப்ப நடத்தின விடுதலையாகி இன்றைக்கு முன் நிக்கிறேன். நீங்க மந்திரி எல்லாம் கேஸ் நடத்துறாங்கல்ல, வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருக்காரு. தகரீபன் தான் நடத்து. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்கள் மீது எந்த கரைபடியும் கிடையாது.